படம் ஃபர்ஸ்ட் ஷோ குபேரா பார்த்துட்டு இப்பதான் வரோம். அவ்வளோ நல்லா இருக்கு படம், நல்லா வந்திருக்கு. தலைவர் தனுஷாவும் கூட தான் பார்த்தாரு. நல்லா அருமையா வந்திருக்கு. படத்துல வந்து பணம் தான். பணத்தை வந்து நம்ம எல்லாரும் சேர்த்துக்கிட்டே இருக்கோம். பணம் ஓடிட்டு இருக்கோம். நமக்கு தேவையான அளவு சம்பாரிச்சுட்டு நமக்கு இல்லாதவங்களுக்கு கொடுக்கணும். அதே மாதிரி உலகத்துல யாருமே இல்லாதவங்க இருக்கக்கூடாது. அதான் சொல்ல வருது. எல்லாருக்கும் எல்லாம் கிடைக்கணும். அந்த மாதிரி தான் கண்டென்ட். நல்லா நடிச்சிருக்காருன்னா எப்படி சொல்றது, எப்பயுமே அவர் நடிச்சா பக்கத்து வீட்டு பையன் மாதிரி இருக்கும்ல. இப்ப நம்மளே பிச்சைக்காரனா வாழ்ந்த மாதிரி இருக்கு. அந்த உணர்வு வந்து அவ்வளோ கரெக்டா கொடுத்துருக்காரு. பிச்சைக்காரனா இருந்து அது வந்து சூப்பரா கொடுத்துருக்காரு. அவங்கள அருமையா அந்த கேரக்டர் உள்வாங்கி நல்லா நடிச்சிருக்காங்க. அவங்க எப்படின்னா லாஸ்ட்ல கிளைமேக்ஸ்லாம் செம்மையா வரும். சூப்பரா நடிச்சிருக்காங்க. அந்த நேச்சுரலா நடிச்சிருக்காங்க. அவரு 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 பண்ணதான் ப்ரோ கரெக்ட். வேற யார் நடிச்சாலும் அவ்வளோவா ரீச் ஆயிருக்காரு. இவர் நடிச்சதுனால எல்லா மக்களுக்கும் போய் சேரும். அவ்வளோ உள்வாங்கி நல்லா நடிச்சிருக்காரு. ஆமா, தெலுங்கு ஓரியன்ட் படம் தான் ஃபர்ஸ்ட் இது. ஏன்னா சேகர் கம்ல டைரக்ட் தெலுங்கு, அதனால தெலுங்கு ஓரியன்ட். பட் ஆனா அந்த மனிதனுடைய செயல் எல்லாருக்கும் தெரியும், புரியும். அதனால நல்லா நடிச்சிருக்காங்க. ஸ்டோரி அதான் மெயின் வந்து நம்ம வந்து ஒருத்தவங்க உதவுனா நம்ம கடவுளா தெரியும். அது எப்படி உதவும்னா இல்லாதவங்களுக்கு நம்ம கண்டிப்பா உதவணும். நம்ம எல்லாமே நம்ம வாங்கிட்டு எல்லாமே நமக்கு தேவைன்னு சொல்லக்கூடாது. ஃபேமிலி ஆனிட்ஸ் பார்ப்பாங்க கண்டிப்பா. ஒரு வாரம் பாருங்க. ஃபேமிலி ஆனிட்ஸ் வந்து நல்லா ரீச் இருக்கும். இந்த படம் கொண்டாடுவாங்க. ஏன் மறந்தேன்னு கேளு. 2021ல இருந்து பிச்சைக்காரவங்களுக்கு சாப்பாடே இல்லை. அண்ணனுக்கு கூட தெரியும். அண்ணனுக்கு சாலிகிராம் பஸ் ஸ்டாண்ட்ல டெய்லி ஒரு அண்டா சிக்கன் பிரியாணி. பிச்சைக்காரவங்களுக்கு, அதான் நான் பிச்சைக்காரவங்க சொல்லப்பா, நீங்க இன்னையில இருந்து குபேரன்பா, ஏன்னா குபேரன் சோறு திங்கிற நீங்க எல்லாருமே குபேரன். பிச்சைக்காரனா இருந்தாலும் துச்சமா எண்ணக்கூடாது. அவனுக்கும் ஒரு காலம் வந்துச்சுன்னா ஒரு பிள்ளைய எடுத்து 10 லட்சம் கோடி தருவான்றத குபேரன் படத்துல எடுத்து காட்டியிருக்கிறாங்க. உண்மையாலுமே நாகார்ஜுன் சார் வந்து செம்மையா இந்த படத்தை எடுத்திருக்கிறாரு. அந்த அளவுக்கு கதைக்களம் வந்து ரொம்ப ரொம்ப புதுசு. நமக்கு ஒவ்வொரு சீனுக்கு அடுத்த சீன் வந்து யோசிக்கவே டைம் கொடுக்கல. அந்த அளவுக்கு சிறப்பாக எடுத்திருக்காங்க. 5 லாங்குவேஜ்லயும் அவங்க நினைச்ச இந்த படத்தை வந்து வெற்றி படமா மாத்திடுவாங்க. சூப்பர். வேற என்ன, தனுசு உண்மையாலுமே ஒரு பிச்சைக்காரனாவே வாழ்ந்துருக்கிறாரு. ஏன்னா 5 வருஷமா அவங்களுக்கு சோறு போட்டதாலேயோ என்னமோ தெரில, நான் எல்லாருமே பிச்சைக்காரங்கன்னு சொல்லல, அதுலயும் அசிஸ்டன்ட் டைரக்டருங்க எல்லாருமே சாப்பிட்டுருக்காங்க. ஓகேவா, அந்த அன்னதானம் பிரபுக்கு எந்த குறையும் வராது. இந்த படம் நல்லா இருக்குது. படம் பார்க்கவே முடியல. அந்த அளவுக்கு கப்பன்னு அடுத்து ஓடிக்கிட்டே இருக்கிறாருடா. 3-4 காஸ்டியூம் தான். உண்மையாலுமே காஸ்டியூம் கூட பிச்சை எடுக்கிற காஸ்டியூம் மாதிரியே, அந்த ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு 10 நாள் குளிக்கலைன்னா இதாகிடும் இல்லையா, அது மாதிரியே வாழ்ந்திருக்காருன்னு நினைக்கிறேன். சத்தியமா எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்தா கூட என்னால் நடிக்க முடியாது. அந்த அளவுக்கு சகிப்புத்தன்மை வேணும். குப்பையில உளுந்து எந்திரிக்கிற அந்த சீனுலாம் ரஷ்மிகாவும் தனுஷும் பின்னி பெடல் எடுத்திருக்கிறாங்க. குபேரன் உண்மையாலுமே சொல்றேன், இனிமே பிச்சைக்காரவங்க எல்லாருக்குமே நான் சொல்றேன், நீங்க எல்லாருமே குபேரன் தான். ஏன்னா அந்த குபேரன் வந்து அந்த அளவுக்கு உங்களை பெருமைப்படுத்தியிருக்காங்க. பிச்சைக்காரனா வாழ்றது எவ்வளவு கஷ்டன்றத நீரஜ் மோடி, அதாவது அந்த வில்லனுக்கு கடைசியா அவனையும் பிச்சை எடுக்க வைக்கிறாரு. அப்படி படத்தை வேற லெவலுக்கு, தரமான லெவலுக்கு, தமிழ்நாட்டிலையும் ஒரு பிச்சைக்காரன் இப்படி நடிக்க முடியும், அது என் தனுசு தான் அப்படின்றதுல நான் பெருமைப்படுறேன். சலாம் போடுறேன். ஓகேவா, சல்யூட். என்னது, அதாவது நடிகனுக்கு எந்த ரோலுமே வந்து சாதாரணம் தான். அதுக்கு உதாரணம் எங்க தனுஷ் சார். ஓகேவா, அப்படி சூப்பரா பண்ணிருக்காங்க. ஆமா, அதான் அவரு ரொம்ப மன அழுத்தம் அதிகமா இருக்குது. ஏன்னா எவன் தப்பு பண்ணாலும் நாங்க தான் காரணம் அப்படின்னா, அப்ப யமன் தப்பு பண்ணாலும் நாங்க தான் காரணம், சிவன் தப்பு பண்ணாலும் நாங்க தான் காரணமா அப்படின்றதுக்கு தான் அவர் வந்து சொல்லியிருக்காரு. சிவா சிவாய போற்றியே நமச்சிவாயம் போற்றியே, பிறப்பருக்கும் ஈசனே பொறுத்தருள் என் ஏகனே அப்படின்ற மாதிரி என் தம்பி பொறுத்தருள் சொல்லியிருக்கிறாரு. பொறுத்தருள் ஏகனா இந்த படத்தை பார்த்துட்டு ஓவரா நல்லா இருக்குது, சூப்பரா இருக்குது. அந்த இவரை வச்சு மேலே வந்தவங்களுக்கு அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்ப ரொம்ப வந்து ஒரு மனசு சங்கடமா இருந்துச்சுன்னா யாருக்கா இருந்தாலுமே ஒரு வெளிப்பாடு வரும். அந்த வெளிப்பாடுல சொல்லியிருக்காரு செங்கல்ல வந்து அப்படின்னு. அதெல்லாம் நாங்க மறந்துடுவோம். அடுத்து கறி சோறு போட்டாங்கன்னா நாங்க எல்லாம் சாப்பிட்டுட்டு மறந்துடுவோம். நீங்களும் அப்படியே மறந்துருங்க. எதையுமே புஷ் பண்ணி பெருசாக்க வேணாம்.
இன்னைக்கு இனிமேல் நமக்கு இன்னும் நிறைய தமிழ் சினிமா வேற தளத்துக்கு கொண்டு போகணும். கூலி வரணும். 1000 கோடி அடிச்சு நம்மளும் மற்ற நாட்டுக்கு அதாவது மற்ற மொழிகளை விட நம்ம தமிழ்லையும் பெருமை சேர்க்கணுன்றதுக்கு அந்த இதுக்காக நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு நாளும் 10-15 ஷார்ட்ஸ் போட்டு கூலியை தேர்த்துக்கிட்டு இருக்கேன். அதனால கூலிக்கு எல்லாம் குபேரன் படம் பார்த்தேன். இந்த படம் வந்து முழுக்க முழுக்க ஆன்மீக கோயில் தான் காட்டுறாங்க. ஏன்னா ஆன்மீக கோயில் தான் பிச்சை எடுக்க பாக்கியராஜ் கூட அதில் காட்டிக்கிறாங்க. ஒரு 2-3 சீன் வராரு. இந்த படம் பெருமாளுக்கும் குபேரனுக்கும் ஒரு லிங்க் இருக்குது. என்ன லிங்க்னா, கடன் வாங்கி தான் குபேரன்கிட்ட கடன் வாங்கி தான் பெருமாளுக்கு கல்யாணம் பண்ணாரு. ஆனால் வட்டி தான் கட்டின்னு வர்றாரு, அசல் கொடுக்கல. இந்த கலியுகம் முடிய வரைக்கும் எனக்கு வந்து வட்டி மட்டும் என்னால் கட்ட முடியும் பெருமாள் ஒரு வாக்கு இருக்கு. அதுதான் என்னதான் பிச்சை காலம் முழுச்சா பிச்சை எடுக்கிறாங்க. பாத்தியா, காலம் முழுக்க பிச்சை எடுக்கிறாங்க. அதுதான் இந்த கதை. யாரா இருந்தாலும் இப்ப நான் சொல்றேன், தயவு செய்து இந்த தெருமுறைக்கு பிச்சை எடுக்கிறாங்கம்மா, அது மசூதியா இருந்தாலும் சர்ச்சா இருந்தாலும் இந்து கோயிலா இருந்தாலும் தயவு செய்து அவங்களை இட்டுன்னு போயிட்டு டெபாசிட் பண்ணிடுங்க கருப்பு பணத்தை. ஏன்னா இடி ரைடு சிபிஐ எடுத்துன்னு போதோட பிச்சைக்காரன் டெபாசிட் பண்ணிட்டு அவங்களுக்கு ஒரு வீடு வாங்கி கொடுத்துருங்க. அந்த பணத்தையும் காப்பாற்றின மாதிரி அவங்களுக்கு வீடு வாழ்வாதாரம் இருக்குது, காப்பாற்றின மாதிரி இருக்கு. அதுதான் இந்த கதை. நாகராஜ் சார், நீங்க உண்மையிலேயே வந்து தெலுங்கு படம் நிறைய படம் நடிச்சிருந்தாலும் இந்த படம் முழுக்க முழுக்க தமிழ் படத்துக்கோசம் கஷ்டப்பட்ட மாதிரி இருக்குது. இந்த தமிழ் படத்துக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண மாதிரி அதில் உங்களோட ஆக்டிங் அந்த எக்ஸ்பிரஷன்லாம் எனக்கு தெரியுது, கிளீனாக தெரியுது. இது தெலுங்கு படம் மாதிரி பார்க்கக்கூடாது, தமிழ் படம் பார்க்கணும்னு சொல்லி நீங்க சின்சியரா நடிச்சுக்கிறீங்க. அதுதான் அந்த படம் வெற்றியா அடைஞ்சிட்டு நல்லா இது. பணத்தை காப்பாற்றுறது ஒரே வழிதான். சிபிஐ ரைடு, சிபிஐ ரைடு, அந்த அவாலி பார்த்த மோசடி பணத்துல காப்பாத்தினா பிச்சைக்காரன் தான் காப்பாற்ற முடியும் போது. பரவாயில்ல, ஏற்பா மேடம் 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 மேடம்னு நடிச்சுக்கிறாங்க. காதலி 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 நடக்கல, மேடம் 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 கடைசி வரைக்கும் மேடமாவே கூப்பிட்டாரு. யாரு? தனுஷ். அதுதான் தேவி பிரசாத் பேக்ரவுண்ட் மியூசிக். இதுக்கு முன்ன நீ எப்படி அடிச்சேன்னு தெரியல. இந்த படத்துல வெளுத்து கட்டிட்ட பேக்ரவுண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிக்குது. இன்னொரு என்னதான் குழந்தை எங்க பிறந்தாலும் குப்பை தொட்டில அந்த கிளைமேக்ஸ் காட்சியில அந்த குழந்தைய காட்டுறீங்க தெரியுமா, அங்கதான் நிக்கிறான் அந்த பிச்சைக்காரன் குபேர். அங்கதான் நிக்கிறான் குபேர். எங்க நிக்கிறான்? குப்பை மேட்ல இருக்கிறான். புரியுதுங்களா கதை? இதுதான் கதை. நீங்க படம் நல்லா இருக்குது, எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். இப்ப யாருக்காக காசு இல்ல கேட்காம இருக்காங்க பிச்சை எடுக்க? எல்லா கோயிலும் தானே இருக்குது. கீஞ்சி போன நோட்டு கூட போட்டு போறானே, 20 ரூபா நோட்டு கீஞ்சி போட்டு செல்லாத நோட்டு கூட போட்டு போறானே. ஒரு சீன்ல 2000 ரூபாய் நோட்டு காட்டுவாங்க. அதுல அதை கவனிச்சிங்களா? காசு பிச்சை கொட்டின உடனே 2000 ரூபாய் நோட்டு செல்லாத நோட்டு காட்டுவாங்க. இதுதான் கதை. அந்த செல்லாத நோட்டு எங்க வருது? பிச்சைக்காரன் கையில வருது. அவனுக்கு தெரியுமா செல்லுமா செல்லுமா தெரியும், வாங்கி போனான். அதை காட்டுறாங்க. அதுதான் படம். நான் வாங்கி தராம யார் வாங்கி தருவாங்க? நீ வாங்கி தருவியா? நீ வாங்கி தருவியா?